வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்திலாம் பேச வேணாம். இந்த படத்தோட பேர் மட்டுமே போதும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பயத்தை கொடுத்துரும். அப்படி ஒரு படம் தான் 2025 ரிலீஸ் ஆன ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு படம். முதல்ல 5 படம் இருக்கு. அந்த 5 பாகம் மாதிரிக்கே இந்த படமும் மிரட்டி விட்டுருப்பாங்களா அப்படின்றத இந்த கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே தமிழ் வாய்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஐரின் அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்க லவ் பண்ற பையன் கூட கார்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எங்க போயிட்டு இருக்காங்கன்னா ஸ்கை ஹோட்டல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு கூத்தடிக்கிறதா இவங்களோட முக்கியமான நோக்கமே. அந்த ஸ்கை ஹோட்டலோட அழக பார்த்துமே ஐரின் வாயை பொளந்துட்டு நிக்கிறப்ப கூட வந்த அந்த நபருக்கு என்ன பண்றானா, ஐரின் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ப்ரொபோஸ் பண்றாரு. ஐரினும் ரொம்ப நாளா இவரை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சி தன்னோட அன்பை செலுத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தான் அந்த ஹோட்டல் மேல ஒரு குட்டி பையன் என்ன பண்றானா ஒரு கான் எடுத்து கீழே தள்ளி விடுறான். அது கரெக்டா போய் இவங்க 2 பேர் மண்டையிலும் விழப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம நினைச்சா அங்கதான் டைரக்ட் ஒரு ட்விஸ்ட் வச்சு அந்த காயினை ஒரு வென்டிலேட்டர் வைக்க அங்க இருக்கிற சமைக்கட்டு கிட்ட போய் அங்க இருக்கிற கேஸ் லைனை உடைக்க வைக்கிறாரு. இப்ப அந்த ஹோட்டலுக்குள்ள நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற கண்ணாடி எல்லாம் புடஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கரெக்டா இவங்க உள்ள போகவும் அந்த கண்ணாடிக்கெல்லாம் புடஞ்சி அதுல ஐரினுக்கு ப்ரொபோஸ் பண்ணார்ல அவரு பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட இறந்து போயிட்டாங்க. இவங்க எல்லாரும் இறந்ததும் அங்க இருக்கிற ஒரு சில பேர் பயத்துல அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ஒரு செஃப் நெருப்பு வச்சு வித்த காட்டிட்டு இருக்காரு. அதுல ஒரு பொண்ணு மாட்டவும் அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இடம் ஃபுல்லாவே கேஸ் லீக்கேஜ் இருக்குன்றனால இந்த நெருப்பு பட்டு அங்க இருக்கிற இடமும் பாத்தீங்கன்னா ஃபயர் ஆகுது. அதுல ஒரு சில பேர் செத்து போயிட்டாங்க. சரி இதுக்கு மேல இங்க இருக்கணும் வாங்க எல்லாரும் தப்பிச்சு போலாம் படிக்கட்டு வழியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு கிட்ட போக இந்த வேலையெல்லாம் காரணமா இருந்தாலும் ஒரு குட்டி பையன் அவனும் இந்த படிக்கட்டுல இறங்கி போறான். கரெக்டா அவன் இந்த படிக்கட்டை விட்டு இறங்கும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற படி எல்லாமே உடைஞ்சு அதுலயுமே ஒரு சில பேர் இறந்து போயிட்டாங்க. சரி நிக்காதீங்க லிஃப்ட் பயன்படுத்தலாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் கிட்ட கூட்டிட்டு போக கிரண் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டா. டக்குன்னு அவளை பிடிச்சி வெளில தள்ளிட்டு இன்னொருத்த என்ன பண்றானா அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஏறிட்டான். அதுவும் லிஃப்ட் பாத்தீங்கன்னா வெயிட் தாங்காம கீழே விழுந்துட்டு என்னடா எல்லாமே இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா பயத்தோட நிக்கிறப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் ஒரு பக்கமா சாய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா பயத்தோட நிக்க கரெக்டா அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா சாயறது அப்படியே கொஞ்ச நேரத்துல ஸ்டாப் ஆகுது. அப்பா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே நினைக்கும் போது அந்த குட்டி பையன் தூக்கி போட்டானே அந்த காயின் அதை கரெக்டா போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பியானோ மேல விழவும் அந்த பியானோ என்ன பண்ணுதுன்னா நகர ஆரம்பிக்குது. டக்குன்னு போய் ஒரு பொண்ணோட உடம்புல இடிச்சு அந்த பொம்பளை கண்ணாடியில இருந்து பொத்துக்கிட்டு கீழே விழுந்துட்டா. இதுக்கு எல்லாத்தையும் பண்ண அந்த குட்டி பையன் நம்ம மட்டும் தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனால கடைசியில பார்த்தா அவன் தலையிலுமே பாத்தீங்கன்னா அந்த பியானோ போயிருந்து அவனும் செத்து போயிட்டான். அதுக்கடுத்தா இப்ப இருக்கிறது ஹீரோனும் இன்னொரு சின்ன பையனும் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க. நம்ம 2 பேரும் எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறப்ப அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா சாகிது. டக்குன்னு பார்த்தா ஒரு பொண்ணு அலறி அடிச்சு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிற இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் பாத்தீங்கன்னா காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. இப்ப இப்படி கத்துறத பார்த்ததும் அங்க இருக்கிற ப்ரொஃபசர் செம்மையா பிடிச்சி திட்டுறாரு. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? இதை கிளாஸ் ரூம் நினைச்சா இல்ல உங்க வீட்டு பெட்ரூம் நினைச்சியா? அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டி அனுப்புறாரு. கிளாஸ் முடிச்சிட்டு நேரா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்டல்ல போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனதுமே திடீர்னு அலற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு ஏய் உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிச்சா? எதுக்கு இந்த மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப தனக்கு வந்த கனவை பத்தி சொல்றாங்க. அதுல ஐரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேர் வருது. ஒருவேளை அது எங்க பாட்டியா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்போ உங்க பாட்டியை தேடி கண்டுபிடி அவங்க கிட்ட போய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேளு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கரெக்ட் தான் பட் அந்த தாய் கேள்வி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனமே அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி நம்மளோட அம்மா பெத்த அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அந்த பாட்டி அம்மா எங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. உங்க அம்மா ஏத்த வீட்டுக்காரன் கூட போடி போனதுல இருந்தே அந்த குடும்பத்துக்கு கூட நமக்கு தொடர்பு கிடையாது. அதனால அந்த கிளைவை பத்தி தேடாத அவளை பத்தி கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அந்த இடத்துக்கு அவங்களோட பையன் தன்னோட தாய்மாமா வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே கிரண் என்ன பண்றாங்கன்னா இருடா நானும் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அத காதுல வாங்கின அப்பங்காரன் என்ன பண்றான்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போ பேசிட்டு வா அந்த கிளைவை பத்தி எல்லாம் கேட்க கூடாது அவங்களே பாத்தீங்கன்னா ஏற்கனவே கஷ்டத்துல இருக்காங்க அந்த கிளைவை பத்தி சொல்லிட்டு இன்னும் உங்களை கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் அவங்க தம்பி கூட பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்கிறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது தம்பிக்காரன் கேட்கறான் அவன் எதுக்கு நீ இப்ப மாமா வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கிரண் தனக்கு நடந்த கனவு எல்லாத்தையும் சொல்லி அந்த ஐரின் பாட்டி எங்க இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இந்த கனவுக்கு ஒரு விடை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் அங்க போறாங்க. அங்க போனதுமே மாமன் கிட்ட இந்த மாதிரி கேக்குறப்ப அந்த பைத்தியக்கார கிளம்பி எங்க போச்சுன்னே தெரியாது. கடைசியா உங்க அம்மா போடி போனப்ப பார்த்ததுதான் அதுக்கு அடுத்த எங்க போனா என்னானான்ட்டு எனக்கு தெரியாது. அடிக்கடி லெட்டர் வரும் இப்ப அதுவும் வரது கிடையாது. அதை பத்திலாம் நீ பேசாத அண்ட் கண்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்போ பாத்தீங்கன்னா மாமாவோட பசங்க 2 பேர் ஏ பூமர் கலாஸ்ல தூங்கணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. டேய் பூமர்லாம் கூப்பிட்டா அடிச்சிருவோம் அப்படின்றாங்க. சரி எதுக்கு தூங்குனியா அலர்னியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஹீரட் தனக்கு நடந்த கனவுக்கு எல்லாத்தையும் சொல்றப்ப
சொல்றப்ப சூப்பர் கனவு, இது அப்படியே படம் எடுத்தா 100 நாளை தாண்டி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமா பசங்க கலாச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணு சொல்ற கனவெல்லாம் ஒரு பேல உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அத்தக்காரிக்கு என்ன பண்றானா, உங்க பாட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்க மாமாக்கு அடிக்கடி லெட்டர் எழுதுவாங்க, அந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்க மாமா தன்னோட கபோர்ட்ல வச்சிருக்காரு, நீ வேணா அந்த லெட்டர்ல இருக்க அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு போ, ஆனா என்ன அந்த லெட்டரை எடுத்துட்டு உங்க மாமாக்கு சந்தேகம் வராத மாதிரி பச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. சரின்ட்டு கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் எடுத்துட்டு நேரா போறாங்க. போய் பார்த்தா அது ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கிற வேட்டையபுர அரண்மனை மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா டெக்னாலஜில என்னென்னமோ வச்சிருக்க அந்த பாட்டியம்மா போயிட்டு சென்சார் முன்னாடி நின்னுட்டு, ஏ பாட்டி நீ பெத்த பொண்ணோட ஒரே பொண்ணு வந்திருக்கேன், கதவை தர அப்படின்ற மாதிரி சொல்ல கேட்டு ஓபன் ஆகுது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோர் கிட்ட போறாங்க. அப்படி போறப்ப வந்து ரெட் கலர்ல சிலிண்டர் மாதிரி ஒன்னு இருக்கு, அதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இப்ப உள்ள போனதுமே பாட்டியம்மாவுக்கு பேத்தியை ரொம்ப பிடிச்சு போயிட்டு பாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. உள்ள போனதுமே ஏன் பாட்டி எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எனக்கும் கடந்த 4 நாளைக்கு இந்த மாதிரி கனவு வந்துட்டு தான் இருக்கு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி பார்த்தா எதுக்கு இந்த கனவு திருப்பி வருதுன்ட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பாட்டி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கேட்கிறப்பதான் அந்த பாட்டியம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க. கரெக்டா இவங்களும் இந்த கிழவியோட ஹஸ்பண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கை ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாட்டியம்மாவுக்கு இந்த கனவு வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அங்க போயிட்டு கண்ணாடி புடஞ்சிருக்கடா சீக்கிரம் எல்லாம் தப்பிச்சு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே காப்பாத்திருக்காங்க. காப்பாத்துறது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையன் ஒருத்தன் காசை போட்டால அதையும் வந்து பாத்தீங்கன்னா தடுத்து இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அங்க காப்பாத்துற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரணக்கொடூரமா இறந்து போயிருக்காங்க. அதுல இவங்களோட கணவரும் பொறுத்தவர் தான். இப்படிதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நீ அப்ப அங்க இருக்கிறவங்களோட சாவை தடுத்து அவங்க செத்துட்டாங்களா அப்படின்றப்ப, ஆமா வேணா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புத்தகங்கள்ல இருந்து ஆர்டிகல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அதை பாக்குறப்ப ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. ஒருவேளை நம்ம மாமா சொன்ன மாதிரி இது பைத்திய பிடிச்ச கிளவிதான் போல இருக்கு, ஏதோ சாதாரண கனவுக்கு என்னென்னமோ படத்தோட கதையெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு என்ன பண்ணுதுன்னா தப்பிச்சு போக பாக்குது. உடனே பாட்டியம் என்ன சொல்லணும், இங்க பாரு இதுக்கு அடுத்தது நான் செத்தனா இது கண்டினியூ ஆகும், உங்க அம்மா உங்க அப்பா உன்னோட அத்தை மாமா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எவன் எப்படி போனா எனக்குனா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் என்ன பண்றானா கிளம்பி போறா. ஒரு நிமிஷம் நில்லு இந்த புக்காச்சும் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு பாட்டியம்மா வெளில வந்துட்டாங்க. இந்த பாட்டியம்மா இந்த வீட்டை விட்டு வெளில வந்துட்டா கண்டிப்பா செத்து போயிடும். இதனால தான் வந்து பார்த்தா இந்த வீட்டுக்குள்ளேயே பதுங்கிட்டு இருந்துச்சு. இப்ப இது உண்மைன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு நிரூபிக்கணும் அப்படின்றக்காக வெளில வந்துட்டு போற ஒரு 10 நிமிஷம் இங்க நின்னுட்டு போ, அதுக்கடுத்து நான் சொல்றதெல்லாம் உண்மைன்ட்டு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்ட்டு என்ன பண்றானா கிரண் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கா. அப்படி நின்னுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா காத்து பலமா அடிக்குது. அப்படி வீட்டு மேல இருக்கிற ஒரு ஆண்டனா அந்த சிவப்பு சிலிண்டர்ல போயில அதுல இருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு யாரை எடுத்துட்டு போய் கரெக்டா அந்த பாட்டியம்மாவோட நெத்தில வெட்டி அந்த பாட்டியம்மா கொடூரமா இறந்து போறாங்க. அதை பார்த்தோன்னா ஹீரோனுக்கு புரிஞ்சு போயிட்டு அதுக்கடுத்து அந்த பாட்டியம்மாவோட இறுதி அஞ்சலி எல்லாம் வந்து பார்த்தா நடத்திட்டு இருக்காங்க. இதுல கிரண் யார் முகத்துல முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களோ அவங்களே வந்து பார்த்தா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வேற யாரும் கிடையாது, போடி போன அம்மா தான். தன்னோட அம்மாவோட டெட் பாடியை பார்க்கறதுக்காக வந்ததுனால கிரண் என்ன பண்றானா நீ இங்கே கடை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. அதுக்கு அடுத்ததான் உங்க குடும்பத்தை கூட்டி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப மாமன்காரக்கு என்ன சொல்றானா, இங்க பாரு உங்க பாட்டியம்மாவும் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தனால தான் அந்த கிராமத்து வீட்டுல அவளை தனியா விட்டுட்டு வந்தோம். இதே மாதிரி நீ ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பொண்ணு தூக்கிட்டு போய் அங்க விட்டுட்டு வந்துருப்போம், அப்புறம் நீ கடைசி வரைக்கும் பைத்தியம் மாதிரி தனியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றானா அமைதியா இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோனோட தாய்மாமா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஒன்னு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஏண்டா நேத்து தான் உங்க அம்மா சேர்த்தா அதுக்குள்ள வந்து பார்ட்டி வைக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டாலும் இந்த பார்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் போகல, ஏன்னா அவங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றானா தன்னோட வீட்டிலே இருந்துட்டு இருக்கா. அந்த பக்கம் பார்ட்டில இருக்கிற எல்லாருமே ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது ஒரு கிளாஸ் உடைஞ்சு அதுல இருக்கிற ஒரு கண்ணாடி துண்டுக்கு என்ன பண்ணுதுன்னா பக்கத்துல இருக்க ஐஸ் கியூபுக்குள்ள விழுந்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா யாருமே நோட் பண்ணவே இல்லை. அப்ப அங்க ஒருத்தவங்க என்ன பண்றானா ஒரு சரக்கு பாட்டிலுக்கு எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க ஒரு அடுப்பு கிட்ட வைக்கிறான். சரி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளாஸ் எடுத்து வைக்க ஐஸ் கியூபை போட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜூஸை குடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 7:30 யாருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டா ஜூஸ் குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மாமா பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்டையெல்லாம் கபுது. ஒரு வேளை கண்ணாடி கிளாஸ் போயிட்டு கைத்தை கீச்சிச்சோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. ஐஸ் கியூபை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முழுங்கிட்டா போல இருக்கு. டக்குன்னு அதை துப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டா. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாமா பையன் என்ன பண்ணிட்டு இருக்கானா கிம்பிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அது கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த புல்லு வெட்டுற ஒரு கம்பி மாதிரி இருக்கு. ஒருவேளை அதை குத்தி அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா அதுமே வந்து பாத்தீங்கன்னா நடக்கல. அப்படியே அப்ப குதிச்சுட்டு தான் இருக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் தான் வீட்டுல உட்காந்துட்டு அவங்க பாட்டியம்மா கொடுத்த அந்த பேப்பர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அதுல இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கீழே விழுது. அதை எடுக்க போறப்ப கண்ணாடி பொண்ணு கீழே விழவும் ரைட் ஏமா வேலைய ஆரம்பிச்சுட்டான், என் குடும்பத்துல எவனோ ஒத்தனைக்கு காலி அப்படின்னு சொல்லிட்டு கிரண் பயந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வேகமா அவங்களோட மாமா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி போறப்ப அவங்க தம்பிக்கு கால் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி பார்த்தா அவனும் வந்து பாத்தீங்கன்னா போனை எடுக்கல, ஏன்னா அப்பனுமே அந்த கிளிம்ஸ்ல தான் விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்படி போனை இவங்க
கட் பண்ணும்போது பக்கத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல பிரச்சனை ஆரம்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டிருக்கு. உடனே கிரண் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு ஏதோ பெருசா நடக்க போகுதுன்ட்டு அவங்க மாமா வீட்டுக்கு வேகமா போயிட்டு இருக்கா. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூஸை யாரு குடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப அந்த கண்ணாடி துண்டு விழுந்த ஜூஸ் அவங்க அப்பா தான் குடிக்க போறாரு. ரைட், ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா தான் டெத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா ஒரே ஒரு பா தான் எடுத்து வச்சாரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா அந்த ஜூஸை கீழே வச்சுட்டு அவரோட தன்னோட வேலையை பார்க்க போயிட்டாரு. இந்த பக்கம் மாமங்காரங்க என்ன பண்றான்னா நானும் போய் குதிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ரைட், 3 பேர் இருக்கானுங்க. போயிட்டு தாங்காம ஏற்கனவே விரிசல் வேற விட்டுட்டு இருக்கு. அப்படியே கீழே இருக்கிற கம்பியில குத்தி 3 பேர் சாக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மாமங்காரன் ஏறின உடனே அம்மா என்ன பண்றாங்கன்னா கீழே ஒரு கம்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தூரம் வச்சுட்டாங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து அம்மாக்காரிக்கு என்ன பண்றானா இப்ப அத்தாக்காரிக்கு என்ன பண்றானா தெரியாதனமா அந்த கேஸ் கிட்ட இருக்கிற அந்த பீர் பாட்டில தள்ளிவிட அது அந்த பார்பிக்யூ போல வச்சிருந்த மிஷினுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு மிஷின்ல போட்டு அதை ஆனாக்கி கேட்கப்பட்ட பிரஷரை வந்து பார்த்தா இழுத்துட்டு இருக்குது. அங்க இருக்கிற ஒரு சில பொருட்கள் எல்லாமே அடுத்தடுத்து கீழே விழுந்துட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு கிரண் வந்துட்டா நல்ல வேலைக்கு யாரும் சாக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட அப்பதான் அந்த கிம்ஸ்ல குதிச்சிட்டு இருந்தாலும் மாமா பையன் அவன் வந்து பார்த்தா கீஞ்சு போன அந்த இடத்துல காலை விட்டுட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லி கத்த அங்க இருக்கிற எல்லாருமே ஸ்லோ மோஷன்ல திரும்பி பாக்குறாங்க. நல்ல வேலை அவனுக்கும் வந்து பார்த்தா எதுவுமே ஆக்கல. அப்ப வந்து பார்த்தா தெரியாதனமா மாமா பொண்ணுக்கு என்ன பண்றானா கிரண் அப்பா குடிச்சு வச்சிருந்த ஜூஸை தள்ளிவிட அதுல இருக்கிற கண்ணாடி துணி கீழே விழ அதை இந்த மாமக்காரன் தெரியாம வந்து பார்த்தா மிதிச்சிட்டான். மிதிச்சதுமே பலியில அப்படியே தள்ளாடி போய் புல்லு வெட்டுற கம்பியில இடிச்சு கீழே விடப்போம் அந்த கம்பிக்கு என்ன பண்ணுதுன்னா கரெக்டா போயிட்டு புல்லு வெட்டுற மிஷினை ஆன் பண்ணி விட்டுருது. அது கரெக்டா வந்து அவங்க மாமாவோட தலையை ஜூஸ் போட்டு போகுது. அவர் ரொம்ப கொடூரமா இறந்து போயிட்டாரு. அதுக்கடுத்தா வந்து பார்த்தா இங்க நடக்கிறது எல்லாமே உண்மை. நம்மள சுத்தி கேம பாக்கிங்ல வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருந்து தப்பிக்கணும்னா ரெண்டு வழி தான் இருக்கு. ஒண்ணு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லனா நமக்கு யாராச்சும் செத்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இது எங்க மாமா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. எங்க மாமாவோட புள்ளையான இவனுக்கு அடுத்தது நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா செத்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப மாமாவோட பொண்டாட்டி என்ன சொல்றானா என் மூத்த பையன் என் புருஷனுக்கு பிறக்கல, நான் செகண்ட் சேனல் தான் என் புருஷனுக்கு, மத்த 2 பசங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவருக்கு பிறக்கலினாலும் அவரோட வாரிசுன்னு தான் சொல்லி கணக்கு வரும், எப்படி அவன் சாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவ என்ன சொல்றானா பூமர் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு டேட்டோ ஷாப் வச்சிருக்கான். அதுல டேட்டோ போடுறப்ப கையில மூக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பழையத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அங்க இருக்கிற ஃபேன் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒயரை போட்டு வச்சிருக்கான். அதை அவன் மூக்குல குத்தி அவனை கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்துட்டு இருக்கு. அப்போ அவன் கால் பட்டு தெரியாதனமா ஒரு கிளெசரின் கீழே விழுது. அது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு பத்தக்கூடியது. இவன் வந்து பாத்தீங்கன்னா மேல ஏற எப்படியே கால் தடுமாறி அப்படி இப்படின்னு சொல்லி லைட்டை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டான். அதுல நெருப்பு பத்திக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் மூக்கை கட் பண்ணிட்டு கீழே விழ உடனே அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு பத்துது. மாமாக்கார பையன் வந்து பாத்தீங்கன்னா அநியாயமா செத்து போயிட்டான். மறுநாள் தம்பிக்கார வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். உடனே அக்கா போயிட்டு அந்த மாமங்கார பையனுக்கு போன் போட்டா அந்த நாய் எடுக்க மாட்டேனுது, எனக்கு என்னமோ அவனுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்படிலாம் பொண்ணு ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தம்பி என்ன பண்றானா காரை வேகமா எடுத்துட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இப்படி 2 பேரும் வண்டியை வேகமா ஓட்டிட்டு போய் ஒருத்தன் மேல மோதுறாங்க. யாரும் சொல்லி பார்த்தா அவங்க மாமா பையன் தான். நேத்து நைட்டு வந்து பார்த்தா எப்படியோ தப்பிச்சிட்டான் போல இருக்கு. டே உனக்கு ஒன்னும் ஆக்கல இல்ல, அப்படி ஏன்டா நாங்க போன் போட்டா எடுக்க மாட்டேன் அப்படின்றப்ப ஆமா நீ பைத்திய மாதிரி போனை போட்டுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருப்ப, நாங்க எப்படி எடுக்கிறதா அப்படின்றப்ப டே உனக்கு ஏதாச்சும் ஆயிட போதுறா சொன்னா கேள்றா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப யாரு எனக்கெல்லாம் ஐஸ் கெட்டி அப்படின்ட்டு செஸ்ட் மிஸ்ல குப்பை தட்டி வண்டியில அடிபட்டு செத்துருப்பான், தப்பிச்சிட்டான். டே இப்போ கூட நீ செத்துருப்படா, தயவு செஞ்சு சொன்னா கேள்றா அப்படின்றப்ப அவன் கண்டுக்க மாட்டான். அப்படியே வந்து பார்த்தா அசால்ட்டா போயிட்டு இருக்கான். அப்படி போறப்ப தெருவில் வந்து பாத்தீங்கன்னா பசங்க பால் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. டே சாக்கர் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. மண்டையில அடிபட்டுற போது சொன்னா கேள்றா அப்படின்றப்ப பூமர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா குப்பை வண்டியில தூக்கி போட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக சரின்ட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவன் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்ப இவனோட தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா நான் பார்க்கிங் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. இவங்களோட போக்கஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவன் மேலதான், ஏன்னா இவன் தான் அடுத்து சாக போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. ஆனாக்கு என்ன அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா போகும்போது பால் அடிச்சு டக்குன்னு அவ குப்பை தொட்டியில விட கரெக்டா இது ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி வண்டியில போட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவ கத்துறத பார்த்துட்டு இந்த வண்டி நிறுத்துறதுக்காக இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா குப்பை வண்டி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டிரைவர் ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்கனால அது காதுல விழ எப்படி கிரண்க்கு என்ன பண்றானா அந்த வண்டி மேல ஏறி அந்த பொண்ணை காப்பாத்தலாம்னு சொல்லி போறப்ப ஜஸ்ட் மிஸ்ல அந்த குப்பை அரைக்கிற மிஷினுக்குள்ள மாட்டி அவளும் வந்து பார்த்தா இறந்து போயிட்டா. இதுக்கு அடுத்து அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து பார்த்தா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்ததாச்சு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. இதுல இருந்து தப்பிக்கணும்னா பொறுத்தர போய் பார்க்கணும். அவரு பேர் வந்து பார்த்தா மார்க். இந்த மார்க்கு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பாட்டியம்மா வந்து அந்த ஹோட்டல்ல ஒரு பையனை காப்பாத்துறாங்களா குட்டி பையன், அவனுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க போல இருக்கு. அதனால அவன் கிட்ட போய் கேட்கிறப்ப அவன் சிரிச்சுட்டே ஒரு விஷயத்த சொல்றான், நம்மளோட சாபம் வந்து பார்த்தா யாராலுமே தடுக்க முடியாது, என்ன நீங்க இந்த 2 வழியில தப்பிக்கலாம் அப்படின்றான். ஒண்ணு நீங்க செத்து போய் 5 நிமிஷம் கழிச்சு உயிரோட போறணும், அப்படி இல்லாட்டி பொங்கலுக்கு அடுத்ததா இருக்கிறவரை நீங்க போட்டு தள்ளிட்டேன்னா நீங்க உயிரோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இதெல்லாம் எப்படிங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி
கிளம்பி போயிட்டாங்க. அடுத்ததா சாக போறதுக்கு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மாமாவோட கடைசி பையன். இப்ப அவன் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கண்ணா இருக்கு. அதனால இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, இந்த பையனுக்கு ஒரு சாக்லேட் ஒத்துக்காதான். அந்த சாக்லேட்டை எடுத்து இவனுக்கு கொடுத்தா கொஞ்ச நேரத்துல இவன் செத்து போன மாதிரி மயக்கம் போட்டுருவான். அதுக்கு அதுக்கு தடுப்பூசி இருக்கு, அதை போட்டு இவனை உயிரோட பழைக்க வச்சுட்டானா இவனை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரின்ட்டு என்ன பண்றானா அந்த பையனை என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு அந்த சாக்லேட்டை பாங்கறதுக்காக வென்டிலேஷன் மிஷின்ல போயிட்டு தட்டுறப்ப அந்த சாக்லேட் வந்து பாத்தீங்கன்னா பரமாட்டுனுது. தட்டி தட்டி பாக்குறாங்க, பரமாட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பான அண்ணங்காரங்க என்ன பண்றாங்கன்னா அதை புடைச்சிட்டான். அப்ப அந்த சாக்லேட் விழுந்துச்சு. அதை எடுத்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு ஊசி வாங்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறானுங்க. இவனுங்க சாக்லேட்ன்றதுக்கு வேற இடமே கிடைக்கல போல இருக்கு. எம்ஆர்ஐ ரூமுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்து இருக்கானுங்க. தெரியாதனமா அந்த மிஷினை ஆன் பண்ணி விட அது அங்க இருக்கிற இரும்புக்கு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை பண்ணா புல்ல இழுத்துட்டு இருக்குது. இதுல இந்த எரிக்கு இருக்கான்ல இந்த டேட்டோ ஷாப் ஓனர், அவன் ஏற்கனவே மூக்குல கை காலெல்லாம் பழையம் போட்டிருக்கான, அதெல்லாம் இரும்பு போல இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா போமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிக்கிறான். கரெக்டா அந்த இடத்துல அந்த வென்டிலேஷன் மிஷின் உடஞ்சி இவனை புல்ல இழுத்துட்டு போகுது. புல்ல கிரிக் மாட்டிட்டு சாவறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்ப வெளியே அப்ப பேச்சை கேட்டு சாக்லேட் என்ன பண்றான்னா அந்த பூசியை புடுங்கிறதுக்காக ட்ரை பண்றான். எப்படி அந்த பூசியை புடுங்கி தான் போடுறதுக்காக நிக்கிறப்ப அப்ப அந்த பக்கமா அந்த நர்ஸுக்கு வந்து என்ன இந்த இடத்துல எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் சக்தி அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூமை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில இறந்து இருக்கிறதா பாக்குறா. இதை பார்த்ததுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்மளோட உயிரை காப்பாத்தினா கண்டிப்பா நம்ம பாட்டியோட வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அம்மா பொண்ணு பையன் 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நேரா அந்த கிளவியோட வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கிட்ட போனதுமே ஹீரோனோட சீட் பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்குது. கேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆக மாட்டேங்குது. அதை புடைச்சிட்டு புள்ள போயிட்டாங்க. இந்த ஹீரோனோட அம்மாக்கு என்ன பண்றானா தான் குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துக்காக சீட் பெல்ட்டை கட்டிட்டு நேரா புள்ள போய் பாக்குறா. கதவு திறக்க மாட்டேனுது. இவங்க எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு பட்டு அந்த வீடியோ பண்ணி செதறி அடிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேன் கவிழ்ந்து பக்கத்துல இருக்க குளத்துல மாட்டிக்குது. அம்மாக்காரிக்கு என்ன பண்றானா தான் பையனை காப்பாத்திட்டு எப்படியாச்சும் அக்காவை காப்பாத்திட்டு இந்த இடத்த விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம் பெய்ந்து அவங்க ஜஸ்ட் மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இந்த பையனுக்கு என்ன பண்றான்னு நேரா போயிட்டு அவங்க அக்காவை காப்பாத்துறான். அவனுக்கு மூச்சு பேச்சே இல்ல. எப்படியோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அந்த பொண்ணை பழக்க வைக்க கேஞ்சதுமே எங்க அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவன் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மாற்று சாவு கிடைச்சிச்சு அப்படின்றனால சந்தோஷமா ஒரு வாரம் கிட்டத்தட்ட அப்படியே போகுது. என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது போல இருக்கு. அதுல தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கா கறி ஒரு ரோஜா பூ கொடுக்கறா. அதுல இருக்கிற முள்ளு குத்தி அவளுக்கு ரத்தம் வருது. இதே மாதிரி தான் ஐரின் பாட்டிக்கு அவங்க கட்டிக்க போற அந்த நபர் வந்து பூ கொடுக்கறப்ப ஒரு கையில அடிபட்டு இருக்கும். அதை கீரை நினைச்சு பாக்குறா. இங்க ஏதோ பெருசா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துட்டு இருக்கிறப்ப அப்போ ஒருத்தர் வந்து கேட்டு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீயும் உன் தம்பியை வந்து பாத்தீங்கன்னா சாவுல இருந்து தப்பிச்சிடும் சொல்லி நினைக்கிறீங்க. அது கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு பத்தி சாகல. இவன் லிஸ்ட்ல இல்ல. இவன் லாஸ்டா தான் வருவான். அதனால அவங்க அம்மா சேர்த்தது கணக்கு தான். ஏன்னா அவங்க அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி டீ வந்து பாத்தீங்கன்னா செத்துலாம் போகல. மயக்கத்துல இருந்து தான் மூச்சு. ஒருவேளை உங்களுக்கு சாவு நெருங்கிட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வயித்துல புளிய கரைச்சு விட்டுட்டு போக கீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கான். அந்த இடத்துல அவங்க தம்பி கட்டிக்க போற அந்த பொண்ணோட வீட்டு கார் வந்து நிக்குது. அதுல பார்த்தா அந்த பொண்ணு அந்த ஐரின் பாட்டி போட்டிருந்தா அதே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா. ரைட்ரா இங்க என்னமோ நடக்க போகுது அப்படின்ட்டு கிரண் வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு ஒரு வயசான பாட்டியம்மா வராங்க. அவங்க தன்னோட மணிப்பரிசை திறக்கிறப்ப அதுக்குள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயின் வந்து கரெக்டா கீழே விழுது. எதுன்னு தெரியுதா? அந்த குட்டி பையன் தூக்கி போட்டானா அதே காயின் தான். அந்த காயின் என்ன பண்ணுனா புருண்டுட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ரயில்வே ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரோடும் கனெக்ட் ஆகாத மாதிரி தடுக்கிற மாதிரி நிக்குது. கரெக்டா அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் வர அந்த ட்ரெயின் தடம் புரந்து அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் மட்டும் ஹீரோனுக்கும் அவங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா துரத்திட்டு வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு செத்தண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் ஓடி இருப்பாங்க. அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி உங்களை துரத்திட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல அந்த வண்டி சடனா நிக்க அதுக்கு முன்னாடி இவங்க நின்னுட்டு இருக்காங்க. எப்பாடா எப்படியோ தப்பிச்சோண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பெருமூச்சு விட அப்ப எந்த இடத்துல இருந்து வந்துச்சுன்னு தெரியல. ரெண்டு கட்டை கரெக்டா இவங்க மண்டையில அடிச்சு இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த புக்ல இருக்கிற மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இது தொடராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மொத 5 பாகம் மாதிரியே இந்த படமும் நமக்கு பயமுறுத்திருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயமுறுத்தி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப மோசமா நம்மளோட ரிவ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் மாத்திக்க முயற்சி பண்றேன். அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.